ரஹ்மானிர் ரஹீம். மண்ணையும் விண்ணையும் படைத்து பரிபாலிப்பவனான அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்தவளாக இக்கலாசாலையின் முதல்வர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சிறப்பு அதிதிமார்களே, அன்பின் பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பிறருக்கு உதவுவோம் எனும் தலைப்பில் சிறிது நேரம் உரையாடலாம் என முன் வந்துள்ளேன். நாம் எல்லோரும் மனிதர்கள் தனித்து வாழ முடியாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒருவருடன் சேர்ந்து வாழ்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு முறையை உடல் உறுப்புகளுக்கும் கட்டிடங்களின் கற்களுக்கும் உதாரணமாக கூறியுள்ளார்கள். மனித உறவு என்பது கணவன் மனைவி உறவாக, பெற்றோர் பிள்ளை உறவாக ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து உற்றார் உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் என விரிவடைகிறது. ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலம் அவ்வுறவு மேலும் வலுவடைகிறது. இதனால் சகோதரத்துவம் ஏற்படுகின்றது. ஓர் அடியான் தனது சகோதரனுக்கு உதைகின்ற போதெல்லாம் அல்லாஹ் அவ்வடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது போன்ற இவ்வுலகில் ஒரு முஸ்லீமுடைய துன்பமொன்றை நீக்கவனுக்கு மறுமையில் அல்லாஹ் அவனுடைய துன்பமொன்றை நீக்கிவிடுவான் என்றும் கூறியுள்ளார்கள். சலாத்துக்கு பதில் கூறுவது, நோயாளிக்கு ஆறுதல் கூறுவது, விருந்துக்கு அழைத்தால் சமூகம் அளிப்பது, தும்மியவருக்கு பிரார்த்தனை செய்வது, ஜனாசாவை பின்தொடர்வது போன்றன ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளாகும். இவை மனிதனை சமமாக மதித்து நடக்க தூண்டுகின்றன. எமக்கு பொருள்களால் உதவி செய்ய முடியாது போனால் முகமலர்ச்சியுடன் மற்றவர்களை பார்ப்பது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, விழுந்த பொருளை எடுத்து கொடுப்பது, தூக்க முடியாத பொருளை தூக்கி கொடுப்பது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, இவை போன்றனவும் பிறருக்கு உதவி செய்யும் சில முறைகளாகும். எனவே நாம் பிறருக்கு உதவி செய்து வாழ்வோம். நன்றி, வஸ்ஸலாம்.